ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க தெரியுமா? நான் வீடியோ போட்டே 10 நாள் ஆச்சு. ஏன்னா பசங்களுக்கு எக்ஸாம் இருந்ததா, அதனால எல்லாம் லைவாக போட்டுட்டு தான் வீடியோவே எடுக்கல. இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நான் சாம்பார் வச்சுட்டு புடலங்காய் பொரியல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு யோசித்தேன். சரி, கருணக்கிழங்கு கடந்தது, அதை மசியல் பண்ணிட்டு காலிஃப்ளவர் வறுத்துருவோம் அப்படின்ட்டுங்க. கருணக்கிழங்கு மசியல் வந்து சூப்பராக இருக்கும். அது தொட்டுக்கையும் சாப்பிடலாம், சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தான், 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாமா? கருணக்கிழங்கு வந்து நல்லா ஒரு 5 விசில் விட்டு நான் வந்து குக்கர்லேயே வேக வச்சுக்கிட்டேன். நல்லா அப்போ தான் மேஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. இதை ஆற வச்சு மசிச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் வறுத்துக்கும், அதை ஆற வச்சுருக்கேன். இது ஒன்றும் இல்லை, மோர் மிளகாய் காலையில் பழையதுக்கு வறுத்தேன், அந்த எண்ணெய் தான். அதில் வந்து கொஞ்சமாக சோம்புத்தூள் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இது நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். வெங்காயம், காலிஃப்ளவர் வந்து பசங்களுக்காக தான். சாம்பாருக்கும் அந்த மசியலுக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்கும். பசங்களுக்கு வந்து சில நேரத்தில் பிடிக்கலன்னு என்ன பண்ணுறதுன்னு காலிஃப்ளவரும் வறுக்கிறேன். நீங்கள் வந்து அந்த மசியலை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு காலிஃப்ளவர் தொட்டாலும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல் நல்லாயிருக்கும், வாழைக்காய் வறுவல் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். புடலங்காவும் சாப்பிட மாட்டாங்களா, சரி இதையும் சாப்பிடலன்னு என்ன பண்ணுறது பயந்துட்டு தான் இப்போ இந்த காலிஃப்ளவர் வறுக்கிறேன். இது வந்து நம்ம பழைய வீடியோலலாம் நிறையா போட்டிருக்கேன். இது எப்படி ரெசிபி செய்கிறதுன்னு சிம்பிளாக தான் செய்வேன். இது தக்காளி, வெங்காயம், சோம்பு, அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள் போட்டு வறுக்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாள் ஆயிடுச்சா, ரொம்ப ஹார்டாக இருக்குது. கொஞ்சம் வாங்கிட்டு வந்த அன்றைக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கப்போ செஞ்சிங்கன்னா இவ்வளோ தண்ணி ஊற்றாதீங்க. நான் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தெரியுது, அதுக்கு தான் இவ்வளோ தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா பசங்களுக்கு வந்து நல்ல வெந்தால் தான் சாப்பிட்றாங்க காலிஃப்ளவரை. ஓகே, இது ரெடி. நான் வந்து ஆற வச்சுருக்கேன்ல, அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா கொலையே வந்துருக்கு பாருங்கள். குக்கரில் வச்சா தான் நல்லா மேஷ் பண்ண முடியும். ஒரு 5 விசில் வச்சேன். கரண்டியாலே நல்லா மேஷ் ஆகுது பாருங்க. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். ஓகே, நல்லா மேஷ் பண்ணியாச்சா? இப்போ வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் உளுத்தம் பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் அரிஞ்சிட்டேன் நிறைய, அதனால தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். என்ன செய்யணும், கொஞ்சமாக சோம்புத்தூள் போடணும். இந்த சோம்புத்தூள் தான் இதுக்கு வாசனையே. ஓகே, தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதில் ரொம்ப கம்மியாக மிளகாத்தூள். சால்ட்டு சேர்த்துக்குவோம். இதுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கேன். ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணி ஊற்ற மாட்டோம்ல, அது வந்து கல் உப்பு போட்டால் கரையாது, அதனால்
இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம கருணக்கிழங்க சேர்க்க வேண்டியதான். இந்த தக்காளிலாம் கொஞ்சம் வெந்து நல்லா மேஷ் ஆகும். அப்போ வந்து இதை போட்டுற வேண்டியதான் நம்ம கருணக்கிழங்க. நல்லா ஒரு கொதி நல்லா வேகமாக கொதிச்சிருச்சு. இப்போ வந்து தேங்காய் பூ போட்டுக்கலாம். ஓகே, தேங்காய் பூ போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மசிச்சு வச்ச கருணக்கிழங்க சேர்த்துக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா? இது நல்லா ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் இருக்க வேணாம். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வாசனை போகிறதுக்காக தான் கொஞ்சம் நேரம் நம்ம தண்ணியில் கொதிக்க விட்டோம். ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஓகே, நம்ம கருணக்கிழங்கு மசியல் ரெடி. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அப்புறம் அதை நீங்களே இதை விட மாட்டீங்க. இதை ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே, காலிஃப்ளவர் வந்து இன்னும் 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். அப்புறம் சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கருணக்கிழங்கு மசியல் சாப்பிடுவோமா? சாம்பாரும் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதை போட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை டேஸ்ட்டு சொல்லிடுறேன் இருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் எதுவும் தெரியுமா? மோர் மிளகா தான். அதுதான் நான் வறுத்து வச்சுட்டேன். காலையில் இருந்தது கொஞ்சம் கூட வறுத்து வச்சுட்டேன். பழையதுக்கு வறுத்தேன் மோர் மிளகா அப்பளம் இதுக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல் நல்லாயிருக்கும், பட்டும் போடாமல். நல்லா உரப்பு ரொம்ப வைக்கல, ஏன்னா சொல்ல மாந்துட்டேன். இந்த மூளை சூடு உள்ளவங்களாம் வந்து இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இதில் வந்து நான் வரமிளகாயும் போட்டிருக்கேன், மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். மூளை சூடு இருந்தால் நீங்கள் வரமிளகா மட்டும் போடுங்க, இல்லாட்டி கொஞ்சமாக மிளகாத்தூள் ஏதாவது ஒன்றை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா 2 நாளில் சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.